Hi friends, welcome back to my still cooking channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி செம்ம சாஃப்ட்டான அண்ட் ரொம்ப டேஸ்டியான கேரளா ஸ்பெஷல் கலத்தப்பம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த கலத்தப்பம் செய்யறது ரொம்ப ஈஸி. அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்பல்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட செஞ்சு கொடுக்கலாம். இந்த கலத்தப்பம் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மை ஸ்டில் குக்கிங் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்றீங்க. வாங்க இப்போ இந்த கலத்தப்பம் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அரிசியை கழுவுறதுக்காக இது கூட தண்ணி சேர்த்துட்டு நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கலாம். அரிசியை வந்துட்டு ஒரு 4லேருந்து 5 டைம் கிட்ட நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அரிசியை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த அரிசி ஊறுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அரிசியை வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் 1/4 கப் அளவுக்கு கட் பண்ண தேங்காய் பீஸை சேர்த்துட்டு இந்த தேங்காவை வறுத்து விட்டுக்கலாம். தேங்காவுடைய கலர் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வறுத்து விடணும். பாருங்கள், இந்த மாதிரி இந்த அளவுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி தேங்காய் வரப்பட்டதுக்கப்புறம் இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்து இதே பேனில் 1 கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. அரிசியை நம்ம எதில் மெஷர் பண்ணுறோமோ அதிலே தான் வந்துட்டு வெல்லம் தண்ணி எல்லாத்தையுமே மெஷர் பண்ணிக்கணும். இந்த வெல்லத்தை கரைக்கிறதுக்காக வெல்லத்தை மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டு அதே கப்பாலேயே 1/4 கப் அளவுக்கு தண்ணியை வெல்லத்தை கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த வெல்லம் தண்ணியில் கரைஞ்சி வர வரைக்கும் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இந்த தண்ணியில் வெல்லம் கம்ப்ளீட்டாக கரைஞ்சி வர வரைக்கும் கரைச்சி விட்டால் மட்டும் போதும். இது வந்து பாகுபதம் வர வரைக்கும் நம்ம இந்த தண்ணியை சூடு பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி வெல்லம் கம்ப்ளீட்டாக தண்ணியில் கரையிற வரைக்கும் நல்லா கரைச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது இந்த வெள்ளை தண்ணியோட சூடை கம்ப்ளீட்டாக ஆற வச்சுடுங்க. அடுத்தது நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா அரிசி, அதை வந்து பாருங்கள், அரிசி நல்லா ஊறி வந்திருக்கும். இப்போ இந்த அரிசி அப்படி இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி கப்பில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு வடித்த சாதம் சேர்த்துக்கோங்க. சாதத்துக்கு பதிலாக 1/2 கப் அளவுக்கு அவலை தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதை கூட சேர்த்துக்கலாம். அண்டு வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம ஊற வச்ச அரிசி இருக்குல்ல, அதில் இருக்க தண்ணியை வடிகட்டிட்டு அரிசியை மட்டும் இந்த மிக்ஸி கப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கும் போது இடையில கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சிக்கணும். இந்த அரைச்ச மாவை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், அதையும் இந்த மாவு கூட சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு வெள்ளத்தை கரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த வெள்ளை தண்ணியை இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அதில் ஏதாவது டஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ஃபில்டர் ஆகும். நெக்ஸ்ட்டு ஸ்வீட் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கலத்தப்பம் செய்யறதுக்காக மாவு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மாவோடைய கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ஆப்ப மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கிற போல் மாவை கரைச்சிக்கோங்க. மாவு கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து கூட கரைச்சிக்கலாம். அவ்வளோதான். இப்போ கலத்தப்பம் செய்யறதுக்கு நமக்கு மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம கலத்தப்பம் செஞ்சுக்கலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஆப்பச்சட்டி வச்சுக்கோங்க. ஆப்பச்சட்டி சூடானதுக்கு அப்புறமா அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கரண்டி அளவுக்கு மாவை ஆப்பச்சட்டியில் ஊற்றிட்டு மூடி லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் வேக விட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள், கலத்தப்பம் ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ இந்த கலத்தப்பம் மேலே வேகாமல் இருக்கும், அதனால் திருப்பி போட்டுட்டு திரும்ப இந்த ஆப்பச்சட்டியை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வேக வச்சுக்கலாம். கலத்தப்பம் செய்யும்போது கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சு தான் மாவை வேக வைக்கணும். அப்போ தான் உள்ள வரைக்கும் மாவு நல்லா வெந்து வரும். 2 நிமிஷம் வேக வச்சதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு கலத்தப்பத்தை திருப்பி பாருங்கள். கலத்தப்பம் கரெக்டாக வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கலத்தப்பத்தோடைய கலர் அதோடைய டெக்ஸ்சர்லாம் பார்க்கும்போது சாப்பிடணுன்னு செம்ம டெம்ப்டிங் ஆகுது இல்லை? இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் எந்த ஒரு ஸ்நாக்ஸுமே நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும் இந்த கலத்தப்பம் ரெசிபி. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய ஈஸியான அண்ட் ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபிஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாத்தையுமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். கலத்தப்பத்தை நான் அழுத்தி காமிக்கிறேன், அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். அதே மாதிரி உள்ளேயுமே வந்துட்டு பஞ்சு போல் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த கேரளா ஸ்பெஷல் கலத்தப்பம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுறேங்க. இதே போல் ஒரு பர்ஃபெக்டான அண்ட் டேஸ்டியான ரெசிபியோட நாளைக்கு மதியம் 3 மணிக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.